நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட அப்சர்வ் பண்றது வந்து உங்களோட ஸ்கின் அப்படியே தக 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 தகன்னு க்ளோயிங். யா, நிச்சயமா அங்க இருக்கிற பெண்கள் எல்லா பெண்களுமே வந்து பொறாமப்படுற விஷயம் வந்து உங்களோட க்ளோயிங் ஸ்கின். என்ன சார், வாட் இஸ் யுவர் டயட் ஆர் வாட் யூ ஃபாலோ ஃபார் திஸ்? ஒன்று சொல்லட்டுமாங்க, சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை விட நல்லா ஸ்கின் இருந்து இப்போ அவங்களே என்னை பார்த்து என் ஸ்கின் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து டிஎன்ஏ அப்பா அம்மா கொடுத்தது. ஸ்மோக்கிங் நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டால் தூக்கி வாரி போனேன். அம்மா வந்து ரொம்ப பாசம் உள்ளவங்க. ஆனால் இந்த பாசம் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய சண்டை வரும். தவிர நான் லேட்டாக பிறந்த பையன் வேறு. ஸோ அவங்களுக்கு பயம் என்ன, சகோதரர்கள்லாம் கொஞ்சம் சிகரெட் பிடிப்பாங்க, அந்த மாமாக்கள்லாம் பிடிப்பாங்க. என்னையாவது அதுலேருந்து காப்பாற்றிடணுன்ட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு, நல்ல பிள்ளை நீ அப்படின்னு கட்டி அணைச்சி எல்லாம் சொன்னாங்க. இதை எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து ஏதோ புடலில் தட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சத்தியம் வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த சத்தியத்தை இது பண்ணனா தலை சுக்குநூறாக வெடிச்சிடும், ஞாபகம் வச்சு அப்படின்னாங்க. அப்போ என் பக்தி ஜாஸ்தி எனக்கு. சரி, ஐயோ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு போகிற அன்றைக்கி இந்த 5-6 நாள் தொடர்ச்சியாக உபாதை தாயின் திட்டல் வசவு தாங்க முடியாமல் ஒரு நாளைக்கு தலை வெடிச்சா தான் என்னன்ட்டு வாங்கி பிடிச்சிட்டேன். அப்படி பிடிச்சா தான் இந்த கிழவி தலை வெடித்தாலும் பரவாயில்ல, இப்படி போட்டு அடிக்கிறா என்ன அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சது தான் அது 11 வயசில். ஸோ அது 11 வயசில் ஆரம்பிச்சுட்டு பிடிக்க தெரியாமல் உள்ள புகையை இழுக்கணும்னு கூட தெரியாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் சிகரெட் பிடிக்கிறது வந்து அது பெரிய கெட்ட பழக்கம், அது பிடிச்சா விட முடியாதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைன்னா கூட அதை ஏன் ஆரம்பித்தாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது உங்களில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், தாங்கவே தாங்காது அது. அது ஃபஸ்ட்டு அந்த புகையை எடுத்து பழகிறது வந்து சைக்கிள் விடுறதை விட கஷ்டங்க, உண்மை. ஆனால் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வந்து பியர் ப்ரெஷர் தான். இன்றைக்கி பெண்கள் கூட பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, நான் ஆணுக்கு நிகர், நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சவில்லைன்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தானோன்னு எனக்கு தோணுது. அப்புறமா கேட்டால் இல்லை ஐ நீட் இட் அப்படின்வாங்க. ஸோ அந்த நீடு வேணான்றதுக்கு எனக்கு பேர் உதவியாக இருந்தது காரணம் நான் பால்ய நடிகனாக நடித்திருந்ததுனாலேன்னு நினைக்கிறேன். குழந்தை நட்சத்திரமாக இருந்ததுனால லைட் பாயிலிருந்து எல்லாருமே இதை வேற ஆரம்பிச்சிட்டியா அப்படிம்பாங்க, அதை சிகரெட்டோட நம்மளை பார்த்தா. ஸோ யாருக்கு எதிர்க்குமே நிம்மதியாக சிகரெட் பிடிக்க முடியாத ஒரு நிலவரம் எனக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேணாம விட்டுறலாம, வாயும் பெருசாக நறுமணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு. தவிர அந்த காலத்தில் முத்த காட்சிகள்லாம் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால காப்பியும் குடிச்சு சிகரெட்டும் குடிச்சிட்டு சாயங்கால வேளையில் முத்தம் கொடுக்க வேண்டி வந்தால் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ காதலிகள் உள்ளவர்கள் அவங்க மேலே நீங்கள் வருத்தப்பட்டு தாபப்பட்டாவது செய்யாமல் இருக்கலாங்கிறது தான்.